சோ இப்ப கிட்னி வீக் ஆகுது, இல்ல வந்துட்டு எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா வந்து அறிகுறி வந்து நம்ம பாடியில முன்னாடியே காட்டும் சார். சோ எந்த மாரி அறிகுறிலாம் வந்து காட்டும் சார்? நம்ம கிட்னி ஃபெயிலியர்ங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து ஃப்ரீக்வென்ட்டா போயிட்டே இருப்பாங்க. ம். சில பேருக்கு வந்து தும்முனாலும் கூட அந்த யூரின் வெளிய வரும். ட்ராப்பா வெளிய வரும். ஓகே. அப்ப யூரின் பிளாடர் வந்து அவங்களுக்கு வந்து மசில் வீக்கா இருக்கும். ம். அதேபோல யூரின் போகாம அடக்கி வைக்கிற ஹேபிட் சில பேருக்கு உண்டு. மிக ம். முக்கியமா கேர்ள்ஸுக்கு. ம். இப்ப வந்து ஸ்கூல் போனா அங்க டாய்லெட் சரியில்ல. வேலை பார்க்குற இடத்துல டாய்லெட் சரியில்ல. இப்போ இந்த மாரி விஷயங்களால அவங்க வந்து வீட்டுக்கு போய் தான் யூரின் பாஸ் பண்றாங்க. ம். அதே மாரி டிராவல் பண்ணும்போது அப்படிதான். எங்கேயாவது சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அதோட டாய்லெட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா. அங்க மாட்டாங்க. அப்படி போகாம அவங்க வீட்டுக்கு போய் போறாங்கல்ல, அதுவரைக்கும் அந்த யூரின் அடக்கி வைக்கும்போது, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இது தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பாகி இறுதியில எங்க போய் விடுதுன்னா, கிட்னி ஃபெயிலியருக்கு எடுத்துட்டு போய் விடுது. ஓகே. அதனால எப்போ யூரின் வந்தாலும் அத அடக்கக்கூடாது. ம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரொசீஜர். அதேபோல சில பேருக்கு யூரின் வந்து ஃபோர்ஸா போகாது. விட்டு, விட்டு, விட்டு போகும். அப்ப ஃபோர்ஸா போகலன்னா, பிளட் பிரஷருக்கும் அதுக்கும் சம்மந்தம் உண்டு. ம். பிளட் பிரஷர் வந்து சில பேர் லோவா இருக்கும். ஓகே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூரின் ஃப்ளோ வந்து சரியா வராது. அப்போ அதுக்கேத்த மாரி உணவு, எக்சர்சைஸ்லாம் சரி பண்ணி, கிட்னிய வந்து நம்ம காப்பாத்திக்கணும். ஓகே.